சாயங்காலம் போல் மொட்டை மாடிக்கு போனீங்க. ஒய்ஃப் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டேன். மெகந்தி வச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன்பா அப்படி சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா, இதில் கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி சொன்னேன். சரி இன்ஸ்டண்ட்டாக வர மாதிரி மெகந்தி நானே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வீட்டில் தேங்காய் ஓடு நிறையவே இருந்துச்சுங்க. அதை தட்டி விட்டுக்கிட்டேன். அதை சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி உடச்சி விட போகிறோம். உடச்சி விட்றப்ப பார்த்து உடச்சி விடுங்க, கண்ணில் வந்து தெரிச்சிரும். இந்த மாதிரி உடச்சி சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 3 பாத்திரம் தேவை. ஒரு பாத்திரம் இந்த மாதிரி கீழே சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி குழிவாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து மேலே வந்து ஆவியாகிறது வந்து அந்த சொட்டு விழுகிறது நடுவில் வந்து கரெக்டாக விழுகும். அதுக்கடுத்து ஒரு சின்ன பாத்திரம் இருந்தால் போதும். ஒரு கிண்ணத்தை வந்து நடுவில் வச்சா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சிங்க. இதில் தான் நம்மளுக்கு அந்த சொட்டை வந்து வரும். அதுக்கடுத்து கீழே ஒரு கிண்ணத்தை கூட கவுத்தி வச்சுக்கோங்க. நான் ஒரு அகல் விளக்கு அந்த மாதிரி கீழே வச்சு விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து தேங்காய் நம்ம உடச்சோம்ல அந்த சில்லனா சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம். அதுக்கடுத்து அந்த கிண்ணத்தை மேலே வச்சுட்டு நல்லா ஹீட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து ஆவியாகி அதில் வந்து சொட்டு சொட்டாக வந்து விழுகும். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு இந்த ஆர்க் லைட்டர் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரீசார்ஜபிள் தான். இந்த மாதிரி ஆர்க் வரும். ஸோ இதை வச்சு ஈஸியாக வந்து கேஸெல்லாம் வந்து பற்ற வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட ரேட்டு கம்மி தான். வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை சட்டியை வந்து மேலே வச்சாச்சு, கிண்ணத்தையும் நடுவில் இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கடுத்து அந்த சட்டியை வச்சு விட்டுட்டு மேலே வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் சில்லு இருக்குல்ல, அந்த இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு தேவையில்ல. தண்ணி கூட ஊற்றக்கூடாது. அதுவாக வந்து அந்த இதில் ஹீட்டு ஆவியாகி மேலே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு அப்படியே சொட்டு சொட்டாக விழுகுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து பார்த்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே ஒரு இடிக்க வச்சு மெதுவாக வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்படியே வந்து கையில் அப்ளை பண்ணாலே போதும். நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு லிக்விட் வந்து வந்துருச்சிங்க. இது ஒரு மெகந்தி மாதிரி தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒய்ஃப்ட வந்து தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மூல குங்குமம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் ரெட் கலரில் வந்து பிடிக்கிறதுக்காக. நீங்கள் அதை அப்படியே வச்சாலும் நம்மளுக்கு காப்பி கலரில் வந்து பிடிக்க தான் செய்யும். குங்குமம் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரெட் கலராக வந்து பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒய்ஃப்ட வந்து தந்தேன். அவங்க கையிலையுமே நான் வந்து போட்டு விட்டேன். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. அது காஞ்சதுக்கு அடுத்து அப்படியே வந்து கையை வந்து கழுவிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கையில் வந்து ஒட்டிக்கிறோம். ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. இது நான் சின்ன வயசில் பண்ணதுங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு பாப்பாவுக்குமே இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து கையில் வந்து போட்டு விட்டுட்டேன். நகத்துலையுமே பட்டுச்சுனாலும் நகத்துலையுமே நல்லா ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி பிடிக்க தான் செய்யும். இந்த மாதிரி போட்டதுக்கடுத்து அவங்க வந்து நல்லா கையை கழுவிட்டாங்க. கழுவுனதுக்கடுத்து பாருங்கள் சூப்பராக பிடிச்சிருந்துச்சிங்க. அப்படியே மருதாணி வச்ச மாதிரியே தான் இருக்கும். மருதாணி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. மெகந்தி வைக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா கையிலுமே சூப்பராக வந்து பிடிச்சிருந்துச்சி. அம்மா வந்து வச்சாங்க. அம்மா கையில் வந்து இன்னும் ரெட்டாக வந்து பிடிச்சிருந்துச்சி. பார்க்குறதுக்கே செமையாக வந்து இருந்துச்சிங்க. அதுக்கடுத்து அக்கா வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து போட்டிருந்தாங்க கையில். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சிங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒய்ஃப்ட்ட வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க.